ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்தோ அருண். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு 2025-26க்கான குரு பயிற்சிக்கான பலன்களை மேசம் முதல் மீன வரையிலான 12 ராசிக்கும் நாம் பார்க்க போகிறோம். எல்லா கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசியை மாறுவதை கிரக பயிற்சி என்று சொல்லுகிறோம். சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆவதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். ராகு கேதுக்கள் ஒரு ராசி மண்டலத்திலிருந்து அடுத்த ராசி மண்டலத்திற்கு செல்வதற்கு 1.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சியாவது 1 வருட காலத்தை எடுத்துக்கொள்கிறார். இந்த குருவானவர் தேவகுரு, தட்சிணாமூர்த்தி, மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி, வியாழ பகவான் அப்படின்னு நிறைய பேரில் அழைக்கப்படுகிறாங்க. இந்த குரு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:24 மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். தற்சமயம் ரிஷபத்திலே மிருகசீரிடம் 2ஆம் பாதத்திலே இருக்கிறார். அவர் 3ஆம் பாதத்திற்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவ்வாறாக குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசியான மேச ராசியான முதல் ராசிக்கு என்ன பலன்களை செய்ய வருகிறார் இந்த குரு பகவான், அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள். அப்படி பார்க்கையில் அசுபதி 4 பாதங்களும், பரணி 4 பாதங்களும், கார்த்திகை 1 பாதங்களும், ஒரு ராசிக்கு மொத்தம் 9 பாதங்கள். 12 ராசிக்கு 9ஆல் பெருக்கினா 108 பாதங்கள் வரும். அப்போ அசுபதி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கார்த்திகை முதல் பாதம் மேச ராசியில் விழுவும். அப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு குரு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார்? இந்த குரு பயிற்சி மேச ராசிக்கு அப்படி என்னத்தை தான் செய்ய போகுது அப்படிங்கிறதான் பார்க்கலாமா? இதுவரை மேச ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு பயிற்சியாகும் குரு தனது 5, 7, 9ஆம் பார்வையாக, குருவுக்கு 5, 7, 9ஆம் பார்வை, சனிக்கு 3, 7, 10ஆம் பார்வை, செவ்வாய்க்கு 4, 6, 7, 8ஆம் பார்வை. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ராகு கேதுகளுக்கு 3, 11ஆம் பார்வை. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வைகள் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவானுக்கு 5, 7, 9ஆம் பார்வையை பெறுகிறார். குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்புங்கிறாங்க. அப்போ மேசராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடமான மிதுனத்திற்கு சென்று அங்கிருந்து மேசராசிக்கு 7ஆம் இடமான துலாம் ராசியை குரு தனது 5ஆம் பார்வையாகவும், மேசராசிக்கு 9ஆம் இடத்தை குரு 7ஆம் பார்வையாகவும், மேசராசிக்கு 11ஆம் இடமான கும்பராசியை குரு 9ஆம் பார்வை, உச்ச பார்வை, நவாச்சர பார்வையாக பார்ப்பதால் இவர்கள் மேசராசிக்காரர்கள் என்ன பலன்களை அடைய போகிறார்கள் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார்.
மேசராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கும்பராசி. அந்த கும்பராசியை குரு மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். 9ஆம் பார்வை என்பது உச்ச பார்வை. மேசராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ மேசராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் லாபமே. தொழிலில் லாபம், உத்தியோகத்தில் உயர்வு, அரசியல்வாதிகளுக்கு பதவி, பெயர் புகழ், செல்வாக்கு இவற்றையெல்லாம் கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா குருவுக்கு பார்வையே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கையில் மேசராசிக்கு 7, 9, 11ஆம் இடம் குருவின் பார்வை பெற்று வலுவாகி விடுகிறது. ரொம்ப ஸ்ட்ராங்காக குரு பகவான் அந்த இடங்களை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது மேசராசிக்கு கலஸ்திரஸ்தானம் அல்லவா? அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது இதுவரை திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போயிருந்தால், தாமதப்பட்டிருந்தால் அந்த திருமணம் தங்கு தடையில்லாமல் நடக்கும். 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம் அல்லவா? எந்த வகையிலாவது கணவனுக்கு, அதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த லைஃப் பார்ட்னரை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். குருபலம் வந்தாச்சா, குருபலம் வந்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ குருபலம் என்பது குரு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர். குரு மேசராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுவதால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இனிதே வீட்டில் மேளம் கொட்ட, தோரணங்கள் கட்ட, வாழை மரம் கட்ட, இனிதாக இல்லத்தில் சுபமங்கல நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிவிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் பார்வையாக மேசராசிக்கு 9ஆம் இடத்தை அல்லவா பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். மேசராசிக்கு 9ஆம் இடம் தனுசு. அந்த தனுசை மிதுனத்தில் இருக்கும் குரு சமசப்தம பார்வையாக, நேர்பார்வையாக, 7ஆம் பார்வையாக பார்ப்பது, 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பது, பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப அனைத்து பாக்கியங்களையும் கொடுத்து விடுவார். படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்து விடுவார். ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா தாராளமாக சித்திரை 28க்கு மேலே 11/5/2025 மேலே ஆரம்பிச்சிங்கன்னா ஓஹோன்னு இருக்கும். ஏற்கனவே தொழில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் புதிய கிளைகளை ஆரம்பிப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். ஆதாயம் நிறைய உண்டு இந்த 2025, 26 இந்த குரு பயிற்சியில். குரு சம்பந்தமாக குரு கும்பத்தை பார்ப்பது எதிலும் லாபமே. மேசராசிக்கு லாபஸ்தானமாகிய கும்பராசி 11ஆம் இடம். அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்ப்பது தொட்டதெல்லாம் பொன்னாகும், தோட்டமெல்லாம் செழிக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தம் மூலம் நல்ல வருமானம் கிடைக்குங்க. கடன் சுமை குறையும். வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் யோகத்தையும் பெறுவார்கள். ஆக எதிலுமே மேசராசிக்காரர்கள் முதன்மையாக இருக்க போகிறார்கள். முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல வளமான வாழ்க்கையையும், வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கும் காலம் அப்படின்னா அதுதாங்க உண்மை. பொதுவாக பார்த்தீங்கன்னா 2025 மேசராசிக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வருடம். இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறது. தொழில் வளம் பெருகும். பள்ளி மாணவர்கள் நல்ல கல்வியிலே தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். விளையாட்டுத் துறையிலே இருப்பவர்களுக்கு பதக்கங்கள், பட்டங்கள், பதவிகள், செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கும் புது புது பதவிகள் வந்து அந்த பதவியை அவர் வகித்து நல்ல பெயர் எடுத்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்லதொரு அரசியல்வாதியாக திகழ்வார். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு ஒரு சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லிடலாம். மேசராசி நண்பர்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. பட்டது போதும் தொட்டது துலங்கும் என்பதைப் போல மேசராசி அன்பர்களுக்கு எதிலும் லாபமே, எதிலும் மேன்மையே, எதிலும் உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் மேசராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இதுவரையில் பெல் பட்டனை அமுக்கலைன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக வெடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோகரும். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.